நாடறிந்த நாவலர், சிறந்த பேச்சாளர், இதயங்களையும் உணர்வுகளையும் தொட்டு பேசக்கூடிய நம்முடைய ஹஜரத் பெருந்தகை அவர்களுடைய சிறப்பு பயானை பொழுது இருக்கிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள், தாய்மார்கள், ஜமாத்தார்கள் மிக விரைவாக நிகழ்ச்சியினுடைய இடத்திற்கு வரும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய மையமாக சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி சேலம் நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரிய பேராசிரியர், தமிழகத்துடைய பட்டி தொட்டிகளெல்லாம் அவருடைய பயானுடைய சப்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள், சமீபத்தில் மெரினா பீச்சுக்கு போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய அதிகமான கடைகள்ல அசரத்துடைய பயான். அப்பதான் அசரத்துல போன்ல பேசிட்டு இது மாதிரி நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு பேசிட்டு போனை வச்சுட்டு கொஞ்சம் காத்து வாங்க போறோம். நம்ம மாலை பொழுதுல அந்த காத்தோட காதுக்கு இனிமையாக பல்வேறு கடைகள்ல அசரத்துடைய பயான். அல்லாஹால அவரை கபூல் செய்து கொள்வானாக. அவருடைய பேச்சின் மூலமாக ஹிதாயத்துடைய தென்றலை அல்லாஹால முழு உலகத்திற்கு வீச செய்வானாக என்று அசரத்துடைய பயானை பொழுது ஆரம்பிக்க இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. சிறப்பான ஜாமியத்துல் இஸ்லாமியா கல்வி நிறுவனம் நடத்துகிற முப்பெரும் விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் கண்ணியத்திற்குரிய ஹாஜி கே முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கும், அடிக்கல் நாட்டி சனது வழங்கி ஆசி உரை நிகழ்த்த இருக்கிற எங்களது வாசத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை, ஒற்றை வரியில் வெறுமனே ஆசிரியர் பெருந்தகை என்று சொன்னால் அது முழுமை வராது. காரணம் எங்களை உருவாக்கி வார்த்தெடுத்து இந்த இடத்திலே நாங்கள் நிற்கிறோம் என்றால் அதற்கு எங்கள் உஸ்தாதுகள் தான் காரணம். அதில் முழு காரணம் ஹஜ்ரத் அவர்கள். பல்வேறு சிறப்புகளை சொல்ல முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்குவானாக. தமிழ்நாடு தலைமை அரசு காசியாக பணியாற்றுகிற ஹஜ்ரத் அவர்கள் ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேல் முஃப்தியாக மார்க்க தீர்ப்புகளை சரியாகவும் வலுவாகவும் இந்த தமிழகத்திற்கு தந்தவர்கள். அல் பாக்கியாத்து சாலிஹாத்தில் அன்றிலிருந்து இன்று வரை ஹஜ்ரத் அவர்கள் அடிக்கல் நாட்டு விழா நடத்தி இருக்கிறார்கள். இந்த ஊர் பாக்கியம் பெற்ற ஊர். அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் அங்கே சிறப்பான கட்டிடம் ஒன்று இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி தருவானாக. இதை போல இங்கு முன்னிலை வகிக்கிற, கிராத் ஓதி அமர்ந்திருக்கிற, கீதம் இசைத்த, வரவேற்புரை வழங்கிய, துவக்க உரை நிகழ்த்தி இருக்கிற, வாழ்த்துறை வழங்கிய உலமா பெருமக்கள், நிகழ்ச்சியின் நெறியாளராய் நிறைய சேவைகளை ஆற்றி வருகிற கண்ணியத்திற்குரிய சல்மான் ஃபாசில்
யூசுஃபி ஹஜ்ரத் அவர்களுக்கும், எங்களது அன்பு இளவல்கள் இங்கு ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், எங்கள் தோட்டத்தில் பூர்த்த மலர்கள் அப்துல் மஜீத் ஹஜ்ரத் அவர்கள் உள்ளிட்ட ஆசிரியர் பெருந்தகைகள், மதரசாவினுடைய ஜாமியாவினுடைய ஆசிரியர்கள், மாணவ கண்மணிகள், பட்டம் வாங்குகிற இந்த 11 ஹாஃபில்கள், எம்மோடு வருகை வந்திருக்கிற கண்ணியத்திற்குரிய முகமது நூர் சிராஜி ஹஜ்ரத் அவர்கள், ரஃபீஉத்தீன் பாக்கவி ஹஜ்ரத் அவர்கள், பஷீர் தாவூதி ஹஜ்ரத் அவர்கள், எங்கள் கால தோழர் இந்த சபைக்கு வருகை வந்திருக்கிறார்கள். தாவூதியாவினுடைய நாசிர் கண்ணியத்திற்குரிய முகமது யூசுப் ஹஜ்ரத் அவர்கள், நிஜாம் ஹஜ்ரத் அவர்கள், மதினாவிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்து மக்கா மதினா என்றே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏறத்தாழ 20 வருஷமா அவர் தன்னுடைய பிள்ளையை இங்குதான் விட்டிருக்கிறார். அவருடைய மகன் இங்கே பட்டம் வாங்குகிறார். ராஜா முகமது என்று சொல்லுகிற என் பெயருக்கு சொந்தக்காரர் முகமது அபூ தாகிர் அவர்கள். இது போன்ற உலமா பெருமக்கள் நிறைய பேர் இங்கே தங்களுடைய பிள்ளைகளை சேர்த்திருக்கிறார்கள். இதை போல சிறப்பு விருந்தினராய் இங்கு வருகை வந்திருக்கிற ஷேக் அலாவுத்தீன், ஒரு அதிசயம் அல்லவா இது, பள்ளியையும் கட்டி கொடுத்து எல்லா ஹாஃபில்களையும் உம்ராவுக்கு அழைத்து செல்லுகிற அந்த மனிதரை பேசாமல் நாங்கள் சேலத்துக்கு தூக்கி சென்று விடலாமா என்று இருக்கிறது. அவ்வளவு நன்மையை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்குவானாக. அதே மாதிரி இந்த 2000 சதுரடி கட்டிடத்தை கட்டி கொடுத்த அம்மா எங்கள் வீட்டுக்கே வருகை தந்தார்கள். நிறைய போன் பண்ணாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இடம் இங்கே ஐயம்பேட்டைக்கு தான் சொந்தம் என்று வழுத்தூருக்கு பக்கத்திலிருந்து வந்து இங்கே உருவாகி இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குடும்பத்தையும் கபூல் செய்ய வேண்டும். நேரம் குறைவாக இருப்பதால் விஷயத்திற்குள் சென்று விடுகிறேன். ஹாஃபில்கள் என்பவர்கள் உலக அதிசயங்கள், உலக அதிசயம். வந்தவுடன் கேட்டேன் எத்தனை மாணவர்கள் ஓதுகிறார்கள் என்று. 95 மாணவர்கள் ஓதுகிறார்கள் என்ற செய்தியை சொன்னார்கள். இங்கு என்ன அதிசயம் நடக்கிறது தெரியுமா? உலகத்தில் வேறு எங்குமே நடக்காத அதிசயம் இங்கு நடக்கும். குர்ஆனை பொறுத்தவரை எழுத்துக்குத்தான் நன்மை. ஒரு எழுத்துக்கு லிக்குல்லி ஹர்ஃபின் அஷ்ரு ஹஸனா, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். இந்த மாணவர்கள் எல்லாம் காலை 4 மணிக்கு எழுகிறார்கள், இரவு 10 மணிக்கு படுக்கிறார்கள். உலகத்துல நாம நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். காலை 4 மணிக்கு எழுகிற பிள்ளைகள் நம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பெருமானார் சொன்னார்கள், காலையில் எழுந்து யார் தக்பீர் கட்டி தொழுவதற்கு நிற்கிறார்களோ வலஅல் மலக்கு ஃபாஹு ஃபீ, மலக்குகள் தன்னுடைய உதட்டை அவர்களின் உதட்டில் வைத்து உத்துல் 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 திபுத்த தாபல்லாஹு லக், ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள், மனமாக இருக்கிறது, அல்லாஹ் உங்களின் வாழ்க்கையை மனமாக்குவானாக. கிட்டத்தட்ட 3-4 வருஷம் மலக்குகளின் முத்தத்தை மொத்தமாக பெற்றவர்கள் தான் இந்த 11 பேர். இவர்களின் வாழ்க்கையை நாம இங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. சாதிக்குல் மஸ்தூக் வாழ்க்கையில் பொய்யே சொல்லாத ரசூல் சொன்னார்களே, உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ் மனமாக்குவானாக என்று அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். காலையில 4 மணிக்கு எழுகிறார்கள், இரவு 10 மணி வரை ஓதுகிறார்கள். 4 to 10 எவ்வளவு நேரம் நீங்க தான் சொல்லணும். ஐயம்பேட்டைக்காரர்கள் எல்லாம் கணக்கிலே கெட்டிக்காரர்கள் என்று சொல்லுவார்கள். காலையில 4 மணிக்கு எழுந்து ராத்திரி 10 மணின்னா 18 மணி நேரம். இந்த 18 மணி நேரத்தை படிப்புக்குன்னு கொஞ்சம் நேரம், உலக படிப்புக்கு, உறக்கத்திற்கு, விளையாட்டுக்கு, உண்பதற்கு, இதெல்லாம் ஒரு 8 மணி நேரம் விட்டுட்டா 10 மணி நேரம் ஓதுகிறார்கள். 20 நிமிஷத்துல ஒரு ஜுசு முடிச்சிடலாம். 1 மணி நேரத்திற்கு எழுத்து வடிவத்திலே 3 ஜுசு முடிக்கலாம். அப்ப 10 மணி நேரத்துக்கு நீங்க தான் சொல்லணும் 30 ஜுசு. குர்ஆனிலே இருப்பது 30 ஜுசு. ஒவ்வொரு நாளும் இவர்கள் எழுத்து வடிவத்தில் ஒரு குர்ஆன் முடிக்கிறார்கள். இந்த கட்டிடத்தை வக்ஃபு செய்தவர்கள் நினைவில் வைக்கட்டும், மதரசாவையும் மஸ்ஜிதையும் வக்ஃபு செய்தவர்கள் நினைவில் வைக்கட்டும்.
ஒவ்வொரு நாளும் இங்கு இந்த மதரசாவிலே எழுத்து வடிவத்தில் 95 குர்ஆன் முடிக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும். அப்ப 365 பெருக்கல் 95, அதுல 60 நாளை விட்டுருங்க, 65 நாள 300 நாள், 300 பெருக்கல் 95 கணக்கு போடுங்க. இவ்வளவு நன்மைகள் எங்க கிடைக்கும்? இந்த பக்கத்துல இருக்கிற எல்லோருமே பாக்கியசாலிகள். இதற்கு உதவியவர்கள், பார்த்தவர்கள் எல்லோரும் பாக்கியசாலிகள். என்ன அதிசயம் தெரியுமா? 3-4 வருஷத்துல எழுத்து வடிவத்தில் 1000 குர்ஆனை முடித்து விட்டு இன்றைக்கு பட்டம் பெறுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில 1000 குர்ஆன் முடிச்சிருப்போமா? ஒரு 100 குர்ஆன் முடிச்சிருப்போமா? யோசிச்சு பாருங்களேன். 1000 குர்ஆனை முடித்து விட்டு இன்றைக்கு பட்டம் பெறுகிறார்கள். அதுவும் மிகப்பெரிய பாக்கியசாலியின் கையிலே பட்டம் பெறுகிறார்கள். பாக்கியசாலிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்களை கபூல் செய்வானாக. இவர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இவர்களை உருவாக்குவதற்கு துணையாக இருந்த பெற்றோர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹு அக்பர். அப்ப இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டா நாம ஒரு முடிவு பண்ணணும், நம்ம பிள்ளைகளையும் ஹாஃபிலாக்கணும். இதுதான் இங்க நோக்கம். ஏதோ வந்தாங்க, தஞ்சை மாவட்டத்துல ஊர்ல இருந்து தமிழ்நாடு ஃபுல்லா பயன்பெறும், ஆனா அந்த ஊர்க்காரர்கள் பயன்பெற மாட்டார்கள். இது என்னவோ தெரியவில்லை இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய நிலை. எங்க சேலத்துல 140 பேர் எங்க மதரசால ஓதுறாங்க. அதுல 80 பேர் உள்ளூர்வாசி. 140ல 80 உள்ளூர்வாசி. 9 பேர் ஆலிம் பட்டம் பெற்றார்கள், 6 பேர் உள்ளூர்வாசி. 5 பேர் ஹாஃபில் பட்டம் பெற்றார்கள், 3 பேர் உள்ளூர்வாசி. அப்ப அருமைக்குரியவர்களே, வந்திருக்கிற தாய்மார்களே, இங்கு வந்து பார்த்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு கஞ்சி கிட்ட வாங்கி நோம்பு திறந்துட்டு பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு போக கூடாது. நாம் இவர்களை போன்று உருவாக வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தானே உருவானார்கள். ஒவ்வொருத்தரும் இவர் மாதிரி ஆகணுமே, அவர் மாதிரி ஆகணுமே. கைபர் போர்க்களத்தில் முதல் நாள் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. 2வது நாள் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. 2வது நாள் இரவு பெருமானார் சொன்னார்கள், நாளை ஒருவரிடத்திலே நான் கொடியை கொடுப்பேன். அவர் யார் தெரியுமா? யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹ். அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நேசிப்பார் என்று சொன்ன நாயகம் யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிப்பார்கள். அவர் பேரை அல்லாஹ் சொல்லுகிறான். நாம அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றது வேறு, அல்லாஹ் நம் பெயரை சொல்வது வேறு இல்லையா? நாம அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவோம். லைலா மஜ்னூன் மாதிரி தான். லைலாவுக்கு உண்மை நேசர் யார் என்று சந்தேகம் வந்ததாம். தட்டு நிறைய அல்வாவை கொடுத்து, கையிலே பணிப்பெண்ணிடத்திலே கத்தியையும் கொடுத்து, லைலாவை நேசிப்பவர்களுக்கு அல்வா துண்டு ஃப்ரீ என்று சொல்ல, தெருவில் இருக்கிற 100 பேர்கள் ஓடி வந்து நான் 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 என்கிறார்கள். ஒவ்வொரு துண்டா வெட்டி கொடுக்கிறார். பணிப்பெண் போய் சொன்னால், லைலாவிடத்திலே உன்னை நேசிக்க தெருவிலே 100 பேர்கள் காத்திருக்கிறார்கள். அப்படியா? இப்பொழுது வெறும் தட்டை எடுத்துச் செல், கத்தியை கையிலே வைத்துக்கொள், எல்லோரும் அல்வா என்று வருவார்கள். உண்மையில் லைலாவை நேசிப்பவர்கள் தன்னுடைய சதை துண்டை வெட்டி வைக்க வேண்டும் என்று சொல். அதே மாதிரி தட்டும் கத்தியும் போகிறது, அல்வா என்று நினைத்து எல்லோரும் வருகிறார்கள். பணிப்பெண் சொன்னாள், உண்மையில் லைலாவை நேசிக்கிறீர்களா? ஆம் நேசிக்கிறோம். உங்கள் சதை துண்டை வெட்டி வைக்க வேண்டும். எல்லோரும் நான் இல்லை நான் இல்லை நான் இல்லை பறந்து விட்டார்கள். மஜ்னூன் மட்டும் வந்தான். லைலா எந்த உறுப்பு என்று சொல்லவில்லை. அதனால் என் ஒவ்வொரு உறுப்பில் இருந்தும் ஒரு துண்டை வெட்டட்டுமா என்று கத்தியை எடுக்க பணிப்பெண் பிடுங்கிக் கொண்டு ஓடினாள். உண்மை நேசனை கண்டு கொண்டேன். நாம அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் ஒருவரை நேசிக்க வேண்டுமானால் அவர் எப்படி இருந்திருக்க வேண்டும்? பெருமானார் சொல்லுகிறார்கள், அன்று இரவு சஹாபாக்கள் எல்லாம் நாளைக்கு ரசூல் நம் பெயரை சொல்ல வேண்டும். தொடுகிறாங்க, அழுகிறாங்க, ரபே ரசூலின் நாவிலிருந்து என் பெயர் வர வேண்டும், ரசூலின் நாவிலிருந்து என் பெயர் வர வேண்டும், நாளை காலை என்னிடத்தில் கொடியை தர வேண்டும். எல்லோரும் காலை பொழுது பிறக்கிறது, சுமுகு முடிகிறது. பெருமானார் ஐன அலி, எங்கே அலி என்றார்கள்.
எல்லோருமே அந்த அலியை போன்று நான் இருக்க வேண்டுமே ஆசைப்பட்டார்களே. இந்த 11 பேர்களை போன்று நாமும் இருக்க வேண்டுமே, எங்கள் வீட்டிலும் பிள்ளைகள் உருவாக வேண்டுமே என்ற ஆசை பிறக்க வேண்டும். இந்த ஆசைதான் இந்த ஊருக்கான வெற்றி, இந்த ஊருக்கான லட்சியம். அருமைக்குரியவர்களே, நாட்டின் மன்னர்கள் தன்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் ஹாஃபில்களாக்கி இருக்கிறார்கள். அவுரங்கசீப் மாமன்னர் வரலாறுகளை புரட்டி பாருங்கள். மன்னர் அவுரங்கசீப் பேர மேல பெரும் பாசம், அதைவிட பாசம் குர்ஆனின் மீது. மகனார் இளவரசர் வந்து அவுரங்கசீப் இடத்திலே சொல்லுகிறார், உங்க பேர பிள்ளை ஹாப்ஸாவாயிருச்சு. அவுரங்கசீபுக்கு சந்தோஷமே இல்லையே, கண்டுக்கவே இல்லை. உங்க பேர பிள்ளை ஹாப்ஸாவாயிடுச்சு, கண்டுக்கல. 2-3 நாள் ஆச்சு, மீண்டும் வந்து சொல்லுகிறார், கண்டுகொள்ளவில்லை. ஒரு வாரத்திற்கு பிறகு இளவரசர் கேட்கிறார், வாப்பா, குர்ஆனின் மீது காதல் கொண்ட வாப்பா, குர்ஆனின் மீது நேசம் கொண்ட வாப்பா, உங்க பேர பிள்ளை ஹாப்ஸாவாயிட்டாருன்னு சொல்றேன், நீங்க கண்டுக்கவே இல்லையே. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லா சொன்னார்களாம், என் பேர பிள்ளை ஹாப்ஸாவானதுனால எனக்கு என்ன பெருமை, எனக்கு என்ன பெருமை. என் மகன் நீ ஹாஃபிலாக இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் தாஜுல் கிராமா ஒரு கிரீடம் அணிவிப்பான், அது சூரியனை விட பிரகாசமாக இருக்கும். தகப்பனுக்கு தான் கொடுப்பேன் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர தாத்தாவுக்குன்னு சொல்லலையே. எனக்கு என்ன பெருமை இருக்கிறது. இளவரசர் அரண்மனையிலிருந்து இறங்கினார். 2 வருடங்களுக்கு பிறகு வருகிறார், நானும் ஹாஃபிலாகிவிட்டேன் என்றார். நானும் ஹாஃபிலாகிவிட்டேன். ஊருக்கே விருந்து கொடுத்து விட்டு அவுரங்கசீப் சொன்னார்களாம், ஊருக்கே விருந்து கொடுத்து விட்டு சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு கொடுக்கிற கண்ணியத்திற்கு முன் இது ஒன்றுமே இல்லை. அப்ப இவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களே பாக்கியசாலிகள். மனிதனுடைய முயற்சியால் அல் குர்ஆனை மனனம் செய்ய முடியவே முடியாது. இது முயற்சிக்கு அப்பாற்பட்டது. உலகத்திலே ரப்பு யாரை தேர்வு செய்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை கொடுத்து அழகு பார்க்கிறார். இது ஒரு அதிசயம். அதனால இவர்களை போன்று நாம் ஆக வேண்டும். அதே மாதிரி இதற்கு உதவி செய்பவர்கள், இந்த மார்க்க கல்விக்கு உதவி செய்யுதல், குர்ஆனுக்கு உதவி செய்யுதல். நீங்க குர்ஆன் ஹதீஸுக்குள்ள போய் ஆய்வு செய்யுங்கள். உதவிக்கு 5 வகை நன்மைகள். ஒருத்தர் பொதுவாகவே தன்னுடைய பொருளாதாரத்தை எடுத்து தர்மம் செய்தால், வமன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஸ்ரு அம்சாலிஹா, 1க்கு 10 அல்லாஹ் கொடுப்பான். அதே சொந்தக்காரர்களுக்கு கொடுத்தால் 1க்கு 100ஆக அல்லாஹ் தருவான். அதே ஊனமுற்றவர்கள், செயல்பட முடியாதவர்களுக்கு கொடுத்தால் 1க்கு 1000ஆய் ரப்பு தருவான். அதையே மதீனாவிலே கொடுத்தால், பைத்துல் முகத்தஸிலே கொடுத்தால் 1க்கு 50,000ஆய் தருவான். அதையே காபத்துல்லாவிலே செலவழித்தால் 1க்கு 1,00,000ஆய் அல்லாஹ் தருவான். ஆனா கல்விக்கு செலவழித்து விட்டால் பிகைரி ஹிசாப், கணக்கே இல்லாமல் ரப்பு தருவான். அதற்கு கணக்கு இல்லை. மற்ற எல்லாவற்றிற்கும் கணக்குண்டு. ஆனால் இந்த கல்விக்கு குர்ஆனை அளக்க முடியுமா? குர்ஆனை கணக்கிட முடியுமா? கணக்கிட முடியாத குர்ஆனுக்கு யார் செலவழிக்கிறார்களோ கணக்கிட முடியாத நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். அடிக்கடி சொல்வதுண்டு, மற்ற நன்மைகள் எல்லாம் மறுமையிலதான். ஆனா இந்த குர்ஆனுக்கு, மார்க்க கல்விக்கு கொடுக்கிற நன்மை இருக்கா இல்லையா, இந்த உலகத்திலே கொடுத்துருவான். உடனுக்குடன் உடனுக்குடன். ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹுடைய வரலாறை சொல்லுவார்கள், எழுதுவார்கள். கடுமையான பஞ்சம், மனைவி மக்கள் எல்லாம் சாப்பாடு தான் சாப்பிடாம ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் கொடுக்குறாங்க. போய் சாப்பிடலான்னு உஸ்தாத் உட்காரும் போது மாணவர் ஹாத்தமுல் அஸ்ஸம் உள்ள வந்துட்டாரு. மாணவரை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. உஸ்தாதுக்கே சோறு இல்லை, அங்க எங்க மாணவருக்கு இருக்க போகுது. இல்ல நான் சாப்பிடல. சரி உட்கார்ந்து சாப்பிடுன்னு மாணவரை சாப்பிட வைத்து விட்டார்கள். மாணவர் நல்ல முறையில் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிவிட்டு சென்று விட்டார். இப்ப மனைவிக்கு எப்படி இருக்கும்? நாங்க சாப்பிடாம, பிள்ளைங்க சாப்பிடாம உங்களுக்கு கொடுத்தா அந்த ஓலை புள்ளி கொடுத்துட்டு போயிட்டீங்க. அந்த அம்மா பயங்கரமா பேசுது. பொதுவா அஜர்த்துமார்களுடைய பீவிக்கு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொஞ்சம் வாய் நீளமா தான் இருக்கும்.
எங்க வீட்டை சொல்லவே இல்லை இல்லையா? அப்ப நிஜாந்தி நஜர் சிரிக்கிறத பார்த்தா சிக்கலா இருக்கு. அன்பிற்குரியவர்களே, அந்த அம்மா கூன்னு பேசிருச்சு. அல்லாஹு அக்பர். ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களாம் மனைவியை பார்த்து, அம்மா இந்த கல்வி ஒரு அதிசயமான கல்வி. இந்த மாணவருக்கு கொடுத்துட்டா தாமிரமில்லாமல் அதற்கான பகரம் வந்துவிடும். நீ கவலைப்படுற. சொல்லி முடிக்கல, அந்த நாட்டின் மன்னர் அந்த வழியாக செல்கிறார். மன்னருக்கு கடுமையான தாகம், தண்ணீர் வேண்டும் என்றார். ஷகீக்குல் பல்கி வீடுதான் நேரா இருக்கு. தண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். தண்ணீரை குடித்து விட்டு மன்னர் பார்த்தார், கோப்பையில் ஏழ்மை தருகிறது, கோப்பையில் ஏழ்மை தருகிறது. என் தாகத்தை அகற்றிய இந்த வீட்டில் ஏழ்மை இருக்கிறது என்று அந்த மன்னர் தங்க துண்ட ஒன்றை தூக்கி போட்டார். மன்னரோடு வந்தவர்கள் தங்கமும் வெள்ளியும் போட்டார்கள். கோப்பை நிறைய தங்கமும் வெள்ளியும் செல்கிறது. ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் மனைவியை அழைத்து, பார்த்தாயா என் ரப்பை, பார்த்தாயா என் ரப்பை, ஒரே ஒரு ஏழை மாணவனுக்கு உணவு கொடுத்தேன், ஒரே ஒரு மாணவனுக்கு உணவு கொடுத்தேன். இனி வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டாலும் என்றதுக்கு முடியாது. ஷேக் அலாவுதீன் ஹாஜி அவர்களே, உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் சந்ததிகள் வறுமையை சந்திக்காது, சந்திக்கவே சந்திக்காது. அவ்வளவு ரப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறான், இவர்களை ரப்பு தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். உதவி செய்யக்கூடியவர்களுக்கு நிறைவாக பட்டம் பெறுகிற மாணவர்களே, நீங்கள் தீன் குல தெருக்களுக்கு செல்கிறீர்கள். தீன் குல தெருக்களுக்கு செல்லுகிற போது நீங்கள் ஹாஃபில் ஆகிவிட்டீர்கள். எப்படி செல்ல வேண்டும்? நீங்க எப்படி இருக்கணும்? அல்லாஹு அக்பர். இனி காலல்லா காலர் ரசூல் என்று சொல்லுகிற அல்லாவின் நாமம் உங்கள் நாவில் இருப்பதால் உங்கள் நாவில் பொய் வந்துவிடக் கூடாது. ஏனென்றால் நீங்கள் பொய்யே இல்லாத, ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாத அல் குர்ஆனை மனதில் சுமக்கிறீர்கள். உங்களுக்கு பொய் வரக்கூடாது, உண்மையைத்தான் பேசணும். இரண்டாவதாக மென்மையாக பேச வேண்டும். நீங்க போலீஸ்காரன் மாதிரிலாம் நான் குர்ஆன் வச்சிருக்கிறேன் அதனால அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் போலீஸ்காரன் மாதிரிலாம் நடக்கக்கூடாது. அதே மாதிரி வக்கீல் மாதிரி இருக்கக்கூடாது. மென்மை, மென்மைக்கு தனி ஆற்றல் இருக்கிறது. அல்லமா ஷாதிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், நான் எப்படி வாழணும்னு. ஷாதி மிகப்பெரிய அறிவாளி. ஷாதியும் ரூமியும் களத்துல இறங்கிட்டா அடே அப்பா மிகப்பெரிய அறிவாளி. ஷாதி வாயை திறந்து காட்டி என் வாய் மாதிரி வாழ்ந்துக்க போன்ட்டாரு. அந்த வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா வாழலாம், வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா இல்ல புரியலைங்க, நல்லா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வாயை திறந்து காட்டி சொன்னாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்திருக்கீல? ஆமா பார்த்திருக்கேன். அப்ப எனக்கு எவ்வளவு அழகா பல்லு இருக்கும், நீங்க சிரிச்சா கன்னத்துல குழி விழுவோம், பல்லு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த பல்லு இப்ப இருக்கான்னு கேட்டாரு. இல்ல அந்த பல்லு இல்ல, ஆனா அன்னைக்கு இருந்த நாக்கு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டாரு. அன்னைக்கு இருந்த நாக்கு இன்னைக்கு இருக்கு, குரல்லாம் மாறவே இல்லை, அப்படியே இருக்கு. இப்பதான் சாதி சொன்னாங்க, கடினமாக இருந்த பல் காணாமல் போனது, மென்மையாக இருந்த நாவு அன்றைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது. கடினம் காணாமல் போகும். நீங்கள் தண்ணீரை போன்று மென்மையாய், தண்ணீரை போன்று மென்மையாய், இந்த தண்ணீர் மென்மையானது சொரசொரப்பான பாறையை கூட அடித்து 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 அதை மென்மையாக்கிவிடும். அதனால நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மென்மையை கையாள வேண்டும். மாணவர் கண்மணிகளே, மூன்றாவதாக பணிவு. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உட்கார்ந்து ஓதுனாங்களோ, பெருமானாட்ட ஓதுனாங்களோ, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கிறோம். தவாலு. ஒரு மனிதனின் கல்விக்கான தலையே பணிவுதான். உலகத்துல மதரசாவை தவிர வேற எங்கேயுமே அந்த பணிவை காணோம். காலேஜுகளுக்குள்ள எல்லாம் போயிட்டா, நான் இங்க பக்கத்துலதான் படிச்சேன் ஆக்கூர்ல. அப்ப என் கூட படிச்சவங்க எல்லாம் வாத்தியாருக்கே கவிதை எழுதினான், ஒருத்தர் திருக்குறளே எழுதிட்டான். எங்க வாத்தியார் ரொம்ப அழகான மனிதர், நல்ல பாடம் நடத்துவார், தமிழ் வாத்தியாரு ஐயா சாமி சார். குறள் எழுதினான், அகர முதல எழுத்தெல்லாம் ஐயா சாமி தலையெழுத்துன்னு எழுதிட்டான். வாத்தியாருக்கே குறள் எழுதினார்கள். நான் சொல்றது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் சும்மாவா இருப்பான்? ஆனால் உலகத்திலேயே பணிவு அன்றும் சரி இன்றும் சரி
எங்கள் ஆசிரியருக்கு முன்னால் நாங்கள் பணிந்தவர்கள் தான். காரணம் என்ன தெரியுமா? கொடுத்தவனும் பெற்றவனும் சமமாக முடியாது. அவர்கள் கொடுத்தவர்கள், நாம் பெற்றவன். ஒரு காலத்திலும் சமமாக முடியாது. அப்ப அன்புக்குரியவர்களே, இந்த பணிவு உங்களிடத்தில் வர வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு கால ஓட்டம் பாவத்தின் பக்கம் உங்களை அழைத்து செல்கிறது. பாவத்தை பார்க்கிற போதெல்லாம் உங்களுக்கு வெட்கம் வர வேண்டும். படக்கூடாது. செல்போன், இணையதளம் இன்றைக்கு எல்லோருடைய இதயங்களையும் இழுத்து நடுச்சந்திக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஒரு பெட்ல படுத்திருக்கிறாங்க. இந்தம்மா யாரு கூடயோ சேட் பண்ணிட்டு இருக்கு, புருஷன் யாரு கூடயோ சேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சேட்டையிலேயே பெரிய சேட்டை சேட்டிங் சேட்டை தான் இல்லையா? இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா? நாம் வேறொரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகம் 4 இமாம்களையும் மறந்து போனது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி யாருன்னு கேட்கிறான், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி யாருன்னு கேட்கிறான். இந்த சமூகத்துக்கு இப்ப தெரிஞ்ச ஒரே இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லாஹ் இல்லையா? இப்ப கொஞ்ச நாள் அவங்களையும் மறந்துட்டு இப்ப சாட் ஜிபிடிக்கு போயாச்சு. ஏஐ உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சிரிப்பதற்கு சொல்லவில்லை, சிந்திப்பதற்கு சொல்லுகிறேன். அருமைக்குரியவர்களே, பாவத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கக்கூடாது. பெரும் பாவங்கள் உங்களுக்கு வந்துவிடக் கூடாது. நீங்கள் மன்னித்து பழகுங்கள். இன்னைக்கு சமூகத்துல மன்னிப்பு குறைந்து இருக்கிறது. உங்க வீடுகளுக்குள்ள சொல்லுங்க, உறவுகளை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். குர்ஆனை சுமந்த நீங்கள், ரசூலுல்லாஹ் யாரை மன்னித்தார்கள் தெரியுமா? போர்க்களத்திலே தன்னை வெட்ட வந்த எதிரியை மன்னித்தார்கள். ஷைபத் இப்னு உஸ்மான் ஹைபர் போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி வாளை தூக்கிட்டு நிற்கிறார், ரசூலை வெட்ட வேண்டும் என்று. ஆனால் ரசூலை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். வல்லாஹு யாசிமுக மினன் நாஸ். அன்னைக்கு இருக்கிற மன்னர்களை எல்லாம் யானைப்படை பாதுகாத்தது. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளை எல்லாம் பூனைப்படை பாதுகாக்குது. யானைக்கு ஒரு காலம் வந்தால், யானையின் காலத்தில் மன்னர்கள் பாதுகாப்பு, பூனையின் காலத்தில் அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு. பெருமானாரை யாரை நம்பியும் அல்லாஹ் ஒப்படைக்கவில்லை. வாள் எடுத்து நிக்கிறாரு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் திருப்பி விட்டாங்க. எதிரி நெஞ்சுக்கு நேராக இருக்கிறார், கொல்ல வந்த எதிரி. பெருமானாரின் இடுப்பிலே உறைவாள் இருக்கிறது, எடுத்து 2 துண்டாக போட்டிருக்க முடியும். ரசூலுல்லாஹ் வாளை எடுக்கல, தான் கையை எடுத்து நெஞ்சில வச்சாங்க. அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஹ்திஹி, அல்லாஹ் இவரை மன்னிப்பாயாக. தெரியாமல் செய்து விட்டார் ரப்பே, நான் நபி என்றவருக்கு தெரியவில்லை ரப்பே. வர்ஹம்ஹு வஹ்திஹி, அந்த இதயத்தில் நான் கை வைத்து விட்டேன், அந்த இதயத்தை எனக்கு கொடுத்து விடு ரப்பே, அந்த இதயம் எனக்கு வேண்டும் ரப்பே. வாள் மேலே இருக்கிறது, உதடு களிமா உரைக்கிறது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். இதைத்தான் எங்கள் ஆசிரியர்களும் சொன்னார்கள், உங்கள் ஆசிரியர்களும் சொல்லுகிறார்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அஜர்த்துமார்களுக்கு வேலை மன்னிக்கிறதா. எத்தனை பிரச்சனை வந்தாலும் மன்னிக்கிறதா. உங்களை எத்தனை முறை மன்னித்திருப்பார்கள் யோசித்து பாருங்க. எத்தனை தடவை ஓடி போவாரு, அந்த சேட்டை இந்த சேட்டை, எல்லா சேட்டையிலையும் மறந்து மன்னிப்பதை போல சமூகத்தையும் மன்னித்து உங்கள் உறவுகளையும் மன்னித்து சேர்த்து வாழுகிற வேலையை செய்யுங்கள். நிறைவாக இஸ்திகாமத். நீங்கள் இஸ்திகாமத்தோடு இருங்கள். எதுல இருந்தாலும் இஸ்திகாமத், தினமும் ஓதக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாயிருங்கள். நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள், நல்லோர்களோடு சேர்ந்திருங்கள். வைர வியாபாரிக்குத்தான் வைரத்தின் அருமை தெரியும். ஒரு சிறுவன் தன் தகப்பனிடத்திலே கேட்கிறான், வீட்டுல ஒரு கல்லு வச்சிருக்கிறீங்களே, இந்த கல்லு என்ன கல்லுன்னு கேட்டான். தகப்பனார் சொன்னாரு, அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, ஹாஃபில்களே, நீங்கள் வைரங்களாய் மாறி வைர வியாபாரியை போல உயர்வான கருத்துக்களோடு உயர்ந்தவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ் உங்களை கபூல் செய்தருள்வானாக. நிறைவாக ஒரு செய்தி, 4500 சதுரடி வாங்க போகிறோம். பக்கத்தில் ஒரு 10,000 சதுரடி இருக்கிறது. விசாலமாக எண்ணம் வையுங்கள். ஹாஃபில்களை உருவாக்கிய ரப்புல் ஆலமீன், தன் வேதத்தை உருவாக்குவதற்கு தேர்ந்தெடுத்த ரப்புல் ஆலமீன், இதை வாங்கி தருபவர்களுக்கும்
வாங்கித் தருபவர்களையும் அவனே தேர்வு செய்வான். அதனால மதரசாவை உருவாக்குகிற இளம் உலமாக்களே, சின்ன சின்ன வயசுல நீங்க களமிறங்கி இருக்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள். ரப்பு யாரையும் கொண்டு வந்து நிறுத்தி இதை உருவாக்கி தருவான் கண்டிப்பாக. காரணம், எங்கள் ஆசிரியர் அவர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் தழைத்ததாகத்தான் நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். 50 ஆண்டுகளாக கண்டிப்பாக செழிக்கும், வளரும், உயரும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த நிறுவனத்தையும் இங்கு வேலை செய்பவர்களையும் இங்கே ஓதக்கூடியவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதற்கு யாரெல்லாம் உடலால், உள்ளத்தால், பொருளால் உதவி இருக்கிறார்களோ எல்லோருக்கும் ஈருலக பாக்கியங்களை நல்குவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.